கைப்பிடிச்சேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். தொட்டன நன்றி கலப்பிலேன். ஆக அவர் திருமணம் செய்து கொண்டார், ஆனால் இல்லறம் நடத்தவில்லை என்பதுதான் இந்த பாடல் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சில பேர் என்ன சொல்றாங்க, நான் இல்லறத்தில் இருக்கிறேன், அதுக்கு சாட்சியா வல்லாரியா கூப்பிடுறது இல்லையா, அவரும் வாழ்ந்தாரு, இப்படி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க, இங்கேயே இருக்கிறாங்க. இங்கேயே என்ன இந்த சன்மார்க்கத்திலேயே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னால் முடியாததை வள்ளலாரையும் அதுக்கு சேர்த்து நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. வள்ளலாருடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் அருட்பாவாக பதிய செய்யப்பட்டிருக்கிறது. அவர் எதுக்கு வந்தார்? எல்லாத்தையும் சொல்கிறார். அகத்திய கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே அப்படின்னு சொல்றார். அது இந்த பாட்டிலேருந்து என்ன தெரியுது? அகத்து கருத்து இந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்பார். உள்ளே வச்சுக்கிட்டு பேசுகிறான், எதிர பேசும்போது தேனொழுக பேசுவான். அப்படி போன பிறகு எப்போ மோசமான ஆள்டாவான், அவன் மாட்டிக்கிட்டா பெரிய தொல்லையாக்குது, அப்படி இப்படி எல்லாம் பின்னால் பேசுவாங்க. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தருன்னு வள்ளுவன் சொல்லுவான். அப்போது அகத்தே கருத்து புறத்து இருந்தவங்களாம் என்ன செய்யணுமா? சன்மார்க்க சங்கத்தில் சகட்டு மேனி கொண்டு போய் அடைக்கணும்னு சொல்கிறார். அதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. சன்மார்க்கத்தில் யாரையும் கூட்டு அடைச்சி வச்சிட முடியாது, வரமாட்டான். வந்தாலும் தப்பிச்சுக்கணும், ஓடிடுவான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றான் இல்லையா? அதுலேயும் பாண்டிச்சேரியில் சன்மார்க்கம் நடத்துறது பெரிய பெரிய கஷ்டம். இங்கே பெங்களூரில் இருக்குது பாருங்க. இங்கே விட்டு பெங்களூரில் போனால் இந்த மாதிரி கடைங்க இல்லை ஐயா. முட்டை பரோட்டா கடை எங்கேயோ ஒன்று இருக்குது ஐயா. அங்கே ஒரு சன்மார்க்க சங்கம் இருக்குது, அற்புதமாக நடத்துகிறார். சாமியெல்லாம் இருந்து அதை திறந்து வச்சோம். அவ்வளோ அற்புதமாக நடத்துகிறாங்க. இங்கே பார்த்தா தான் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல்னா, இங்கே அந்த அம்பலத்தாடர் மடத்து வீதியில் ஒரு முருகன் இருக்கிறாரு. அதை தாண்டி இந்திரா காந்தி சிலையை போனால் அங்கே ஒரு மீதி எல்லாம் ஆக சகத்தையை திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட, சன்மார்க்கத்தில் அடைவிக்கணும். அவரும் அதுதான் முக்கியமான விஷயம். இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என்னை இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன். அதாவது இகத்தே பரத்தை பெற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உயிர் இருக்கும் போதே அந்த இறை அனுபவத்தை அனுபவிச்சிடணும். செத்த பிறகு சிவலோக பதவி அடைந்தார், வைகுந்த பதவி அடைந்தார், கர்த்தர் பதவி அடைந்தார் அப்படின்னு பிள்ளைங்க தான் எழுதும். நாம் அதை அடைய முடியாது. செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பார். பித்த மனிதர் அவர் சொல்லும் சாத்திரம் பேயுரையாம் என்று இங்கு ஊதேடா சங்கம். யார் சொன்னது? மகாகவி பாரதியார். இந்த ஊர்ல பட்டினி கடந்து செத்தவர், புரியுதா? அவ்வளவு பட்டினி கடந்தாலும் அவர் பாரு, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவான்னு சொல்லுவார். அவருக்கு வள்ளலார் மீது மிகுந்த பற்று உண்டு. அவர் 125வது ஆண்டு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே கொண்டாடினார்கள். அவருடைய நினைவு இல்லம் கூட ஒரு இடம் இருக்குது. அதுக்கு ஒரு மலர் வெளியிட்டார்கள். அது வெளியிடும்போது அடியன் கூட அதுக்கு ஒரு கட்டுரை கொடுத்துருக்கேன், இருக்குது அந்த மலரில். நான் அதுக்கு தலைப்பு என்ன கொடுத்தேன்னா, பகுத்தறிவு பகலவன் பாரதி. அதை ஏதோ ஒரு புண்ணாக்கு என்ன பண்ணிட்டான், அறிவு பகலவன் பாரதின்னு எழுதிட்டான். இப்போ பகுத்தறிவுன்னா என்ன நினைக்கிறான் தெரியுங்களா? கடவுள் இல்லை என்று மறுத்து பேசுகிறார்கள் இல்லையா, அவர்கள் தான் பகுத்தறிவாளர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை. அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள்
மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இந்த ரெண்டு குறளையும் பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ரெண்டுக்குமே மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு இல்லையா? அப்போ என்ன சொன்ன? அப்ப மகாகவி பாரதியார் பகுத்தறிவாளர் தான். அப்ப இங்க இருக்கிற ஒரு தமிழ் புலவர் எவரோ ஒருத்தவர் அதை என்ன பண்ணிட்டாரு, அந்த கமிட்டியில திருமுருகன், அதே திருமுருகன் நீங்க சொன்னதால் நான் சொல்றேன். நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவர் என்ன பண்ணாரு, ஒரு முறை வானொலியிலே திருப்புகழை பற்றி பேசுகிறார். பேசிட்டு அது ஒன்றும் அவ்வளோ சிறப்பான நூல் இல்லை அப்படின்ட்டார். எதில் இருந்ததுன்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பேன் நான். உனக்கு திருப்புகழை பற்றி என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும் திருப்புகழை பற்றி? வள்ளலார், நித்திய முத்தர்களாக அருணகிரிநாதர், குமரகுருபரர், நக்கீரர், இந்த 3 பேரும் நித்திய முத்தர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர்கள் என்று அர்த்தம். அப்போ திருப்புகழை சாதாரணமாக சொல்லிட்டே நீ. வள்ளலாருக்கு முன்ன மரணமில்லா பெருவாழ்வை தொட்டு காட்டியவர், அதே நிலையை அடைந்தவர் அருணகிரிநாதர். இப்படி என்ன ஒரு முறை சென்னையில் என்ன கேட்டாங்க, இதை ஒரு சத்து விசாரமாக வச்சுக்குவோம், தப்பாக நினைக்காதீங்க. சென்னையில் ஒரு அன்பு, என்னங்க பாண்டிச்சேரியில் இருக்க புலவர் எல்லாம் நாத்திகனாக இருக்கிறானே. ஆமாய்யா கேட்டாங்க. என்ன நாத்திகம் பேசுகின்றோர் நாக்கு முடை நாக்கு, நாக்கு ருசி கொல்லுவதும் நாரிய பின்னாக்கு. யார் சொல்றது? வள்ளலார். அருமையான பாடல்ல கடைசி அடியது என்ன பாட்டு? கையறவிலாது நடு கண்புருவ பூட்டு, கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு, ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு, ஆடுவதென்றே மறைகள் பாடுவதும் பாட்டு, சிற்றபையும் பொற்சபையும் சொந்தமெனதாச்சு, தேவர்களும் மூவர்களும் பேசுவதென் பேச்சு, இச்சமய வாழ்விலென கென்ன இனி ஏச்சி, என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு. அந்த பாடல்லே கடைசி அடியில் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாத்திகம் பேசுகின்றோர் நாக்கு முடை நாக்கு, நாக்கு ருசி கொல்லுவதும் நாரிய பின்னாக்கு என்று சொல்லுவார். ஆக பகுத்தறிவு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கூட பெரியாரை பற்றி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். நடைமுறையில் அதானே பேசுகிறாங்க. பெரியாரை பற்றி யாரோ ஒரு அரசியல் கட்சிக்காரர் அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார். பெரியாருக்கு முன்னே ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று சொன்னவர் யாரு? வள்ளலார். கணவன் இழந்து விட்டால் பெண்கள் தாலி வாங்கக்கூடாது என்று சொன்னவர் வள்ளலார். இந்த சீர்திருத்தம் யாராவது சொல்லியிருக்காரா? இதை பெரியார் சொல்லியிருக்காரா? எனக்கு பெரியார் பேரில் ஒரு மரியாதை உண்டு, அது இருக்கட்டும். அவர் காலத்தில் ஒரு செய்தியை சொல்வார்கள், அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அங்கே தர்மசாலை ஞான சபைக்கு போகின்ற போது பெரியார் அங்கே வந்து நின்னாராம். அங்கே மேலே எழுதியிருக்கும், கொலை புலை தவிர்த்தோர் உள்ளே வரவும். அப்படியா போகிறான் பெண்ணுக்கு? இல்லையே, எல்லாம் தான் போகுது, எல்லாம் போகுது. அவர் சொல்லிட்டார் கரெக்டா, எல்லாம் போகுது, ஆடு மாடுலாம் போகுது, எல்லாம் போகுது. அங்க பாருங்க, இவர் ஒரு உண்மையான துறவி. யார் சொல்றது? பெரியார். இவர் உண்மையான துறவி, அவர் சொல்லை மீறி உள்ளே செல்ல மனம் ஒப்பவில்லை என்று வெளியே நின்ன ஒரே ஆளு பெரியார். அதனால சன்மார்க்கன் சார்பில் அவருக்கு ஒரு வணக்கம் இல்லையா? அவங்க அதாவது வள்ளலாருடைய சில கொள்கைகளை மட்டும் அந்த தீகாக்காரருக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் வள்ளலார் தான். பெண்கள் அந்த காலத்தில் தான் கணவன் இறந்து விட்டால் பெண்களை உடன்கட்டை ஏற்றுவார்கள். சதி பதியா, பதியோட சதி பதியா. அப்போ அது எவ்வளோ பெரிய கொடுமை. ராஜா ராம் மோகன் ராய் வட இந்தியாவில் அந்த காலத்திலே அவர் தான் என்ன பண்ணார், தன்னுடைய அண்ணன் இறந்த போது அந்த அம்மாவை இதுபோது தான் அதை தடுத்து நிறுத்தினார்.
அவருடைய முயற்சியால் தான் பெண்டிங் பிரபு என்பவர் சட்டத்தை கொண்டு வந்தார். சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் தடை செய்யப்பட்டது. பெண்கள், நான் தாய் வயிற்றில் பிறந்தவன் தானே தாயே. எனக்கு 4 சகோதரிகள், மருமக 3 பேர். ஆனால் பெண்ணாக பிறக்கிறது இது சிறப்பு கருப்புன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு சகோதரிகளுக்கு உள்ள தெரியும் எவ்வளோ பெரிய சிரமம் பெண்ணு இல்லை தாயே, உண்மைதானே. இன்னும் வள்ளலார் ஒன்று சொல்லுவார், ஒரு பெண் வயிற்றின் மூலமாக இங்கே இருக்கிற அத்தனை பேரில் யாராவது ஒரு பெண் வயிற்றில் பிறக்காதவன் எவனாவது இருக்கானா? யாராவது? பெருமான் சொல்கிறார், ஐயா நம்ம படிக்கிறது இல்லை. அவைதை வந்து மாதவாய் பிறப்பதற்கு பெரும் மாதவம் செய்ய வேண்டும் மாட்டாங்களா? அது மாதவன்னா உண்மையிலேயே அவங்க நமக்கு தவம் பண்ணவங்க. அதாவது இந்த புனிதவதியார்னு ஒரு அம்மா இருந்தாங்களே, தெரியுமா? யாரு? காரிக்காம்மா. வீட்டுக்காரன் காலில் விழுந்து கும்பிட்டான். நான் விழுந்தா மட்டும் போதாது, நீங்களும் விழுந்து கும்பிடுங்க அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த தாய்மை நம்ம 10 மாதம் சுமக்கிறது. தாயினாலே அதுக்கு பட்டணத்தாரு 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு 10 பாட்டு எழுதியிருக்கார். முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்தே அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய பெற்ற தாய் தனக்கோ எரிய தீ மூட்டுவேன். வட்டிலும் தொட்டிலும் ஆர்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து முட்டை சிறகலிட்டு காப்பாற்றும் தாய் தனக்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். இப்படி 10 பாட்டு அற்புதமாக சொல்லியிருப்பார். அதாவது துறவியாக இருந்தாலும் அது தன்னுடைய தாய்க்கு, தகப்பனுக்கு இல்லை, தாய்க்கு இறுதி சடங்கை செய்ய வேண்டும் என்பது ஒரு நியதி. அப்போ அதை சங்கரர் கூட அதை செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஆக இப்போ சமயம் சார்ந்தது சங்கர் அப்படி நான் என்னுடைய ஆய்வில் என்ன தெரியுதுன்னா, எங்கே நல்லது இருக்குதோ அதை எடுத்துக்கோ. இது சமஸ்கிருதம். வழிபாட்டுக்கு மொழி தடை இல்லை, வழிபாட்டுக்கு மொழி தடை இல்லை. இப்போ தேன் இருக்குன்னு வச்சுங்க. தேன் எந்த மரத்துலேருந்து எடுக்கிறாங்க? வேப்ப மரத்துலேருந்து வரும். இன்னும் எட்டி மரத்துலேருந்து பூ இருந்தால் கூட அதுலேருந்தும் தேன் வரும். அப்போது எத்தகைய தன்மை உடைய தாவரங்களாக இருந்தாலும் வேப்ப மரம் எவ்வளோ கசப்பு, அவை அனைத்தும் சேர்ந்து தேனாக வருது. அதுபோல் ஆன்மீகத்தில் தயவு செய்து என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், அப்படி சமயம் சார்ந்து தான் வள்ளலார் வந்தாங்க, ஆனால் சமயம் கடந்த நிலையை அடைந்தார். அதைத்தான் அவங்க சொல்லும்போது பெரியாருக்கெல்லாம் முன்னோடி அவர் யாரு? வள்ளலார் தான். பாரதியார் எத்தகைய சீர்திருத்தவாதி! எல்லாத்தையும் தூக்கி கெடாசுன்னு சொல்லிட்டார். வேதம் வேண்டாம். யாராவது வேதத்தை பார்த்துருக்கீங்களா?